தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ட்விட்டர்ல நிறைய பேருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில இப்போ அவர் தெரிவிச்சிருக்க வாழ்த்து ஒண்ணு அரசியல் வட்டாரத்துல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ரீசெண்டா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு தளபதி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டுல 40க்கு 40 தொகுதிகளையுமே வின் பண்ண திமுகக்கு தளபதி வாழ்த்துக்களை தெரிவிக்கல. சோ அப்பவே தளபதி அண்ட் திமுக இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தளபதியோட பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டுச்சு. சோ தளபதிக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு தளபதி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கை மூலமா எல்லா கட்சியில இருக்கவங்களுக்கும் நன்றி சொன்ன தளபதி திமுக இருக்க ஒருத்தவங்களை கூட குறிப்பிட்டு தளபதி அந்த அறிக்கை மூலமா நன்றி தெரிவிக்கல. இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி இப்போ ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சோ அதுக்காக தளபதி பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் திமுக வாழ்த்து சொல்லாத தளபதி ராகுல் காந்திக்கு முதல் ஆளா வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது காங்கிரஸ் தரப்புல பெரிய வைரலா இருக்கு. வாழ்த்து சொல்றதுலயும் சரி, வாழ்த்து சொல்லாம புறக்கணிக்கிறதுலயும் சரி, சில அரசியலை மையப்படுத்திய தளபதி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா திமுகவை சீன்றதுக்காகவே திட்டம் போட்டு தளபதி இப்படி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியால ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.